ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலர் நெக் ஸ்டிச் பண்ணுறீங்களா? எப்படி அளந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எல்லாமே ஃபினிஷ் பண்ண பின்னாடி, அதாவது ஸ்டிச்சிங் வேலையில் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நெக்கு மட்டும் இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இடது கை பக்கம் இருந்து நீங்கள் அளக்க ஆரம்பிக்கணும். அதில் நீங்கள் எதுலேருந்து காலர் வைக்கிறீங்களோ அதிலேருந்து நீங்கள் அளக்கணும். இதில் இந்த மாதிரி டேனாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே தான் நம்ம காலர் கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே இருந்து டேப்பை ஒரு 2 இன்ச் அளவுக்கு எடுத்து ஃபுல்லாக இழுத்துற வேண்டாம். இந்த மாதிரி அளந்துக்கோங்க. 16 இன்ச்சும் கரெக்டாக ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. கேன்வாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் இருந்தால் போதும். கேன்வாஸு நீங்கள் 2ஆக மடித்து போட்டிருக்கோம். கேன்வாஸையும் அதே மாதிரி டேப்பையும் 2ஆக மடித்து நீளத்தை முதல்ல எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து எடுத்துருக்கோம். காலரோட ஹைட்டு பொறுத்து பக்கத்தில் 2.5 இன்ச்சும் நேர் ஆப்போசிட் பக்கம் 2 இன்ச்சும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ஸ்லோப் எடுக்கிறது அப்படின்னா, அதை நீளத்தோட பாதி மார்க் பண்ணிக்கோங்க. 8ஓட பாதி 4 இன்ச் வரைக்கும் 2.5 இன்ச்சில் நீளமாகவும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஸ்லோப் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட காலர் வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நீளத்தை எடுத்துட்டோமா, நீளத்துலேருந்து கீழ்ப்பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 இன்ச்சு உள்பக்கமாக நீங்கள் மடித்து விடுற மாதிரி, அதாவது அதில் ஷேப் கொடுக்கணும். 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஷேப் கொடுத்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி மெயின் பீஸில் வச்சு அப்படியே தூக்கி மெயின் பீஸில் வச்சு, மெயின் பீஸில் 4 பீஸ் எடுத்துருக்கோம். ஏன்னா இது ஒரு பீஸ் வேணுமா, அதில் நமக்கு 2 பீஸ் வேணும். அப்போ 4ஆக மடிச்சிருக்கேன். 2 பக்கமும் ஒரு 3 பாயிண்ட் அளவுக்கு, 1/2 இன்ச்சும் இல்லை 1/4 இன்ச்சும் இல்லை, அந்த மாதிரி நீங்கள், அதாவது ஸ்டிச்சிங்க்கு தகுந்த மாதிரி 2 பக்கமும் 3 பக்கமும் விட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி அந்த ஜாயிண்ட் இருக்கிறத நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது மெயின் பீஸ் 2 பீஸும் கேன்வாஸ் ஒரு பீஸும் வச்சுருக்கோம். இதை இனிமேல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அடுத்தால சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.